ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதாவது அன்ரிசர்வ்டு டிக்கெட் கவுண்டரில் நிற்காமலே எப்படி நம்ம புக் பண்ணுறதுங்கிறத, நம்ம மொபைல்லையே புக் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா பை மோட் ஷாப்பிங். இவங்கள்ட்ட தரமான க்ராசரிஸ், ஹைஜீனிக்கான ப்ராடக்ட் குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்கை பார்த்து யூஸ் பண்ணிக்கிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம யூடிஎஸ்ங்கிற ஆப்பை வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அவசரமான நேரத்தில் இல்லை கடைசி நேரத்தில் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது நம்ம டிக்கெட் அன்ரிசர்வ்டு டிக்கெட்டை வாங்கணுன்னா கவுண்டரில் நிற்க வேண்டிய நேரம் இருக்கும். க்யூ சமயத்தில் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம போகிற வழியிலேயே இல்லை வீட்டிலேருந்தே நம்ம அந்த டிக்கெட்டை நம்மளோட மொபைல் மூலமாக புக் பண்ணிக்கலாம். இதை லாகின் பண்ணும்போது நமக்கு வந்து 2 மெத்தடில் இருக்குது. ஒன்று ஓடிபி வரும், அதை கொடுத்து கூட நம்ம லாகின் பண்ணலாம். இல்லை நம்மளோட பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தோம்னா அதை கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் புக்கிங்னு வந்து ஒரு இது ஷோ ஆகும். அதில் போய்ட்டு அதில் 2 ஆப்ஷன் இருக்கும். புக் அண்ட் ட்ராவல் பேப்பர்லெஸ், புக் அண்ட் ட்ராவல் பிரிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். நம்ம வந்து ஆப்ஷன் இல்லாமல் பிரிண்ட்லெஸ் அதாவது பேப்பர்லெஸ்ஸில் வந்து நம்ம வந்து புக் பண்ணோம்னா புக் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த டிக்கெட்டை நம்ம கேன்சல் பண்ண முடியாது. இது ஒரு ட்ராபேக்கு. இன்னொன்று, நம்ம வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணும்போது ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே இருந்தோ ட்ரெயின்லேருந்து உள்ளே இருந்தோ நம்ம இதை புக் பண்ண முடியாது. ஏன்னா குறைஞ்சது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி இருந்து தான் இந்த டிக்கெட்டை புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஜிபிஎஸ் மூலமாக ஆக்டிவேட் ஆகுறது. நம்ம லொக்கேஷன் ஆனில் வச்சு தான் பண்ண முடியும். அப்படி கொடுத்துட்டோம்னா கீழே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரெயின் அவைலபிள் என்னன்னு இருக்கிறோம். அதை நம்ம செக் பண்ணி கூட நம்மளோட ட்ரெயினை புக் பண்ணிக்கலாம். கொடுக்கும்போது நம்ம உள்ளே போனோம்னா என்னென்ன இருக்குன்னா, அடல்ட் எத்தனை பேர், சைல்டு எத்தனை பேர், அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ட்ரெயின் டைப், அதில் பார்த்திங்கன்னா மெயிலா, எக்ஸ்ப்ரெஸ்ஸா, சூப்பர் ஃபாஸ்ட்டா, இல்லை அந்தோதயா, எந்த மாதிரி ட்ரெயினில் நம்ம போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூபிஐ மெத்தட் மூலமாக பண்ணலாம். இல்லை ஏற்கனவே இந்த ஏர் வேலெட்னு ஒன்று இருக்குது. இதில் நம்ம வந்து ஏற்கனவே சார்ஜ் பண்ணி வச்சுருந்தோம்னா அது மூலமாக பண்ணலாம். இல்லாட்டி நம்ம யூபிஐ மூலமாகவோ, டெபிட் கார்டு மூலமாகவோ, இல்லை கிரெடிட் கார்டோ, இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது, சப்போஸ் நம்ம போகிறோம் இந்த டிக்கெட் எடுத்துகிட்டா நம்ம அதுக்கு முன்னாடி இதிலே நமக்கே வந்து ஷோ டிக்கெட்டுன்னு இருக்கும். அதில் போய் நம்ம வந்து நம்மளோட டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிருக்குங்கிறத பார்த்துக்க வேண்டியது. அது போயிட்டு நம்ம வந்து டிடிகிட்ட அவங்க டிக்கெட் கேட்கும்போது இதை காமிச்சா போதும், நமக்கு புக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம வந்து பிரிண்டட் மூலமாக கூட இந்த டிக்கெட்டை புக் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஏடிவிஎம்னு ஒரு மிஷின் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். அதில் போய் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம க்யூவை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் புக் பண்ணுறோம். ஸோ நம்ம அந்த பேப்பர்லெஸ் மூலமாகவே நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இதில் இன்னொரு ட்ராபேக் என்னென்னா, இது வந்து நம்ம மொபைல் வந்து ஆன்லேயே இருக்கணும். இல்லாட்டி டிடி காட்டும்போது மொபைல் ஆனில் இல்லைன்னா நம்மளோட டிக்கெட்டு வந்து வேலிட் கிடையாது. அதே மாதிரி இந்த டிக்கெட்டை நம்ம கேன்சல் பண்ணவும் முடியாது. ஸோ இதில் ஒரு ட்ராபேக் இது மட்டும்தானான்னு பார்த்தோம்னா, இதில் வந்து நம்மளோட வந்து சீசன் டிக்கெட்டும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கொண்டு இதுக்குள்ளே புக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.